வெற்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேல் டிராயிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கேல் டிராயிங்னா என்னென்னா, ஒரு டிராயிங்கை நம்ம அதே டைமென்ஷனில் அதே மாதிரி காப்பி பண்ணி வரைகிறது தான் ஸ்கேல் டிராயிங். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்சி தலைவர் ஃபோட்டோவோ இல்லை ஒரு விசேஷத்துக்கு ஒரு ஒரு கோயில் சாமி ஃபோட்டோவோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஃப்ளக்ஸ் அடிச்சிடுறாங்க. இப்போ ஃப்ளக்ஸ் அடித்து காம்பவுண்டில் ஒட்டிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கிறதுனால எல்லோரும் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஃப்ளக்ஸ் பிரிண்டிங்னே ஒன்று இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பெயிண்டர்ஸ் வந்து கோயிலில் சாமி சிலையெல்லாம் வரைவாங்க காம்பவுண்டில். அதேமாதிரி ஸ்கூல் காம்பவுண்ட்லலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டயக்ராம்லாம் இருக்கும். திருவள்ளுவர் ஃபோட்டோ, மகாத்மா காந்தி ஃபோட்டோ, பாரதியார் ஃபோட்டோ, இது எல்லாமே இன்னமும் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பெயிண்டர்ஸ்லாம் எப்படி வரைகிறாங்கன்னா, அந்த இப்போ திருவள்ளுவரை வரைகிறாங்க அப்படின்னா திருவள்ளுவரோட இமேஜ் ஃபோட்டோவை அவங்க அந்த ஃபோட்டோ மேலே பாக்ஸாக லைன் போட்டுக்குவாங்க. அந்த அதே மாதிரி வந்து வரைகிற செவுத்துலேயும் வந்து லைன் போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்கிறத அப்படியே அந்த இதுக்கு காப்பி பண்ணுவாங்க. இதை வந்து கட்டங்கட்டி வரைகிறதுனால இது வந்து கிரிட் டிராயிங்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஆனால் நம்ம வந்து இது வந்து ஸ்கேல் டிராயிங்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்கேல் அளவுப்படி நம்ம வந்து மாற்றி வரைகிறதுனால இதை வந்து ஸ்கேல் டிராயிங்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சின்ன டிராயிங்கை நம்ம ரொம்ப பெரிய சைஸாகவும் வரையலாம், பெரிய டிராயிங்கை ரொம்ப சின்ன சைஸாகவும் ஸ்கேல் பண்ணி வரையலாம். அதனால் நம்ம இதை ஸ்கேல் டிராயிங்னு சொல்கிறோம். வெற்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ஸ்கேல் டிராயிங் புக்கில் மொத்தம் 40 டயக்ராம்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் எடிஷன், சரிங்களா? அதில் ஒரு இமேஜ் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ரோஸ் டயக்ராமு. இந்த ரோஸ் டயக்ராமை பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா ABCDன்னு எழுதியிருக்கும். மேலே டாப் சைடு பார்த்திங்கன்னா வந்து 1 2 3 4 5 6ன்னு எழுதியிருக்கும். இது வந்து எதுக்குன்னா நம்ம பாக்ஸாக பிரிச்சுக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா A1 அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பாக்ஸு, A2 அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பாக்ஸு, A3ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ். அந்த மாதிரி வந்து HI வரைக்கும் இருக்குது. அப்போ H2 H3 H4 அப்படிங்கிற பாக்ஸ்லாம் வரும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸையும் பார்த்து அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு எம்டி லைன் போட்டு வச்சுருப்போம் நம்ம அந்த ட்ராயிங் புக்கில். அதில் நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து காப்பி பண்ணி வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடியும் போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ட்ராயிங் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இதை நீங்கள் பென்சிலில் வரைஞ்சி முடித்ததுக்கு அப்புறம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்டர் லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் அந்த பென்சிலில் வரைஞ்சதை வந்து இரேஸ் பண்ணிடலாம். இரேஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இதில் கலர் பண்ணுறதுனாலும் உள்ள கலரிங்கும் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு டிராயிங் இதுன்னு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சொன்னாவே குழந்தைங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னா ஒரு கலரிங் பண்ணுறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. எந்த குழந்தையுமே மேக்ஸிமம் வந்து அதை ட்ரா பண்ணுறதுக்கு விருப்பப்படுறதில்ல. டிராயிங்னாவே அவங்க என்ன ஜென்ரலாக நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு டிராயிங் இமேஜ் எடுத்து கலர் பண்ணிவிட்டு நான் இது நான் தான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து டிராயிங் வேறு, கலரிங் வேறு. குழந்தைங்களுக்கு நம்ம டிராயிங்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும். உங்கள் குழந்தை டிராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த ஸ்கேல் டிராயிங் புக்கு வாங்கி கொடுங்க. அவங்க இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்கேல் டிராயிங் புக் கான்செப்ட் மாதிரியே எங்ககிட்ட ட்ரேசிங் புக், கலரிங் புக், அவுட்டர் லைன் டிராயிங் புக், டைரக்ட் டிராயிங் புக், இந்த மாதிரி வந்து ஃபுல் செட் புக்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.